அனைத்து விஷயங்களிலும் மற்றவர்களிடமிருந்து தனித்து தெரியும் போது என் தாய் உள்ளம் பூரித்து போனது உண்மைதான். ஆனால் அதுவே சில வேளைகளில் என் மன உளைச்சலுக்கும் காரணமாகி விடுகிறது. சரி விடு காந்திமதி, நீ சற்று ஆஸ்வாசப்படுத்திக் கொண்டு உறங்குவதற்கு முயற்சி செய். காலையில் நாம் பேசிக்கொள்ளலாம். இல்லை சுவாமி, இதுவரை இப்படி ஒரு கனவு நான் கண்டதே இல்லையே. பெருமாள் எனக்கு ஏதோ கோடி காட்டியிருக்கிறார். அதெல்லாம் ஒன்றுமில்லை. நீ பேசாமல் படுத்து உறங்கு. அவனுக்கு உலகத்தின் சாமானிய விஷயங்களில் எல்லாம் நாட்டம் இல்லை. அவன் இல்லறத்திலும் ஈடுபட போவதில்லை, பார்த்துக்கொள் என்று இந்த கனவின் மூலமாக பெருமாள் எனக்கு உணர்த்துகிறாரோ? இல்லை, அப்படியெல்லாம் நான் நடக்க விட மாட்டேன். நிச்சயம் விட மாட்டேன். பெருமாள் நடத்த நினைப்பதை தடுக்க யாரால் முடியும்? சரி போகட்டும், நீ படுத்துக்கொள். சுவாமி, ராமானுஜன் துறவியாகி விடுவானா? வேண்டாம் சுவாமி, அவன் அப்படியெல்லாம் ஆகக்கூடாது. இல்லை, என் பிள்ளை ஒரு சன்னியாசி ஆவதை நிச்சயம் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. ஒரு சாதாரண தாயின் அபிலாஷை தன் பிள்ளை கிரகஸ்தாசிரமத்தை செவ்வனே நடத்தி பேரன் பேத்திகளை பெற்று வம்சத்தை விளங்க வைக்க வேண்டும் என்பதுதான். அதிலிருந்து அவன் பிறழ்வதை என்னால் சகித்துக் கொள்ள முடியாது. சரி சரி, படுத்துக்கொள். மனதிற்குள் பெருமாள் ஸ்தோத்திரம் ஒன்றை சொல்லிக் கொண்டு உறங்கப்பார். படுத்துக்கொள். பெருமாளே, இது என்ன சோதனை? வேண்டாம், என் ராமானுஜனை என்னிடமிருந்து பிரித்து விடாதே. காந்திமதி, யாரும் உன்னை ராமானுஜனிடமிருந்து பிரிக்க மாட்டார்கள். அவன் என்றும் நம்முடன் தான் இருக்க போகிறான். நீ தைரியமாக உறங்கு. உறங்கு. பெருமாளே, ராமானுஜா, வேண்டாம் வேண்டாம். உட்கார், உன் அனுஷ்டானங்களை முடிந்து விட்டது மாமா. அப்படியா? நெடுநாட்களாகி விட்டது உன்னோடு பேசி. ஆமாம் மாமா, ஏனோ அப்படி ஒரு வாய்ப்பு இத்தனை நாட்களாக அமையவே இல்லை. இன்றுதான் அமைந்திருக்கிறது. சரி, உட்கார். நீ ஏதோ தமிழ் பாசுர வகுப்பு தொடங்கியிருப்பதாக நான் கேள்விப்பட்டேன். என்னை ஒரு முறை அங்கு அழைத்து செல்கிறாயா? நிச்சயம் அழைத்து போகிறேன் மாமா. எங்கே ஆரம்பித்திருக்கிறாய்? நாம் உண்ணும் உணவுக்காகவும் ஊர் பராமரிப்புக்காகவும் உடல் உழைப்பு தேவைப்படும் எத்தனையோ தொழில்களுக்காகவும் அல்லும் பகலும் உழைக்கும் அடித்தட்டு மக்கள் வாழும் குடிசை பகுதியில்தான் இதை நானும் என் நண்பர்களும் சேர்ந்து ஆரம்பித்திருக்கிறோம். ஆஹா, நல்ல விஷயமாயிற்று இது. இப்படி ஒரு யோசனை
உனக்கு எப்படி தோன்றிற்று? நான் அவர்கள் வாழ்க்கை முறையை பல தடவை யோசித்து பார்த்திருக்கிறேன். தகுந்த வழிகாட்டுதலின்றி அவர்கள் முறையற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்மை போன்ற ஒரு சாராருக்கு வேதமும் அது போதிக்கும் வாழ்க்கை நெறிமுறைகளும் வழி வழியாக போதிக்கப்பட்டு விடுவதால் இறை பக்தியை வளர்த்துக் கொண்டு ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கை முறையை நாம் கடைபிடிக்கிறோம். ஆனால் அவர்களுக்கு அந்த ஞானம் இல்லாததால் தவறான பல செயல்களில் ஈடுபட்டு தன் உடலை வருத்தி தன் குடும்பத்தையும் வருந்தும்படி செய்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் என்றுதான் அடியேன் தமிழ் பாசுர வகுப்பை குடிசை பகுதியில் தொடங்கியிருக்கிறேன். உண்மைதான் ராமானுஜா. நெருப்பு சுடும் என்று நாம் தொட்டு பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. முன்னோர்கள் அக்கறையாய் அதை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் சிலர் அதை தொட்டு பார்த்து காயம் ஏற்படுத்திக் கொண்ட பின்பே அதை தெரிந்து கொள்கிறார்கள். வேதத்தின் சாரம் நம் தமிழ் பாசுரங்களில் கொட்டி கிடக்கிறது. அது தாய்மொழியான தமிழ் மொழியில் இருப்பதால் அதை அவர்கள் புரிந்து கொள்வது மிக எளிது. அந்த புரிதல் ஏற்பட்டு விட்டால் அவர்களும் வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டிய நெறிகளை பின்பற்றி நிம்மதியாக வாழ்வார்கள். உண்மையிலேயே உன்னுடைய இந்த பணி மிக மிக பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. பாராட்டப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கலாம், ஆனால் பயனளிக்குமா என்பதுதான் சந்தேகமாக இருக்கிறது. உனக்கு தெரியாததையா நான் சொல்லிவிடப் போகிறேன்? நற்காரியங்களை செய்ய வேண்டியது நமது கடமை. அதற்கு பலனளிக்க வேண்டியது அந்த பகவானின் கடமை. நாம் செய்யும் நற்காரியங்களுக்கு பகவான் நிச்சயம் பலனளிப்பார் என்ற நம்பிக்கை என்றும் நமக்குள் இருக்க வேண்டும். இன்று வரை அந்த நம்பிக்கையை இழக்காமல் இருக்க பெருமாள் அனுகிரகம் செய்து கொண்டிருக்கிறார். கவலைப்படாதே, எப்போதும் செய்வார். சரி, இன்னொன்றும் உன்னை கேட்கலாம் என்று இருக்கிறேன். கேளுங்கள் மாமா. கீழ்த்திருப்பதியில் பாடசாலை ஒன்று நெடுநாட்களாக இயங்காமல் இருந்து கொண்டிருக்கிறது. நிறைய மாணவர்கள் அதனால் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள். நீ ஏன் அங்கு வந்து அதற்கு தலைமையேற்று பாடங்களை தொடரக்கூடாது? நானா? முதலாவது, அதற்கு நான் தகுதியானவன் தானா என்று தெரியவில்லை. இரண்டாவது, இங்கே நான் மேற்கொண்டிருக்கும் பணிகள் என்னை அழுந்த பிடித்து வைத்துக் கொண்டிருக்கின்றன. எனக்கும் அது தெரிகிறது. ஆனாலும் ஒரு கட்டத்தில் மெதுவாக அவைகளிலிருந்து நீ விடுபட்டுத்தானே ஆக வேண்டும். உன்னுடன் இருக்கும் உன் நண்பர்களிடமோ வேறு யாரிடமோ இந்த பொறுப்புகளை ஒப்படைத்தால் நலம். ஏன் மாமா இப்படி சொல்கிறீர்கள்? ஆமாம் ராமானுஜா, நீ இப்படியே இருந்துவிட முடியுமா? லோகாயதமான விஷயங்களிலும் நீ ஈடுபட வேண்டாமா? ஏன்? இப்போது நான் அப்படி இல்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? ராமானுஜா, நீ இப்போது பிரம்மச்சாரியாக அதற்குண்டான கடமைகளை செவ்வனே நிறைவேற்றியும் வருகிறாய். சாஸ்திரத்தின் கோட்பாடுபடி நடந்தும் உலக மக்களுக்கு உன்னால் முடிந்த பரோபகாரமும் செய்து வருகிறாய். ஆனால் அடுத்த நிலையான இல்லற வாழ்க்கை எனும் கிரகஸ்தாசிரமத்தை நீ ஏற்க வேண்டாமா? நீ கிரகஸ்தாசிரமத்தில் ஆற்ற வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கிறது. அனைவரும் கிரகஸ்தாசிரமத்தை ஏற்பது கட்டாயமா? ஒருவன் பிரம்மச்சாரியாகவே இருக்கக்கூடாதா? நான் அப்படி சொல்லவில்லை. பிரம்மச்சாரியாகவே இருப்பது சிறப்புதான். ஆனால் அனைவராலும் அதை பின்பற்ற முடியாதே. ஏன், என்னையே எடுத்துக்கொள். நான் கிரகஸ்தனாகத்தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னை விடு. எங்கள் ஆச்சாரியர் யமுனாச்சாரியர் கிரகஸ்தாசிரமத்திற்கு பின்தானே துறவரம் மேற்கொண்டார். அதனால் நீயும் திருமணம் செய்து கொண்டு இல்லறத்தில் ஈடுபட வேண்டும் என்றுதான் நம் குடும்பத்தில் உள்ள எல்லோரின் விருப்பமாகும். நான் கூறுவதை கேள். பேசாமல் கீழ்த்திருப்பதிக்கு வந்து அந்த பாடசாலை ஏற்று நடத்து. நல்ல சம்பாவனை உனக்கு கிடைக்க செய்வது என் பொறுப்பு. சம்பாவனையா? நான் அப்படி எதையும் எதிர்பார்க்கவில்லை. என்ன ராமானுஜா, குடும்பம் நடத்த வருமானம் வேண்டுமே, அதற்கு என்ன செய்வாய்? இல்லை மாமா, எனக்கு இவைகளிலெல்லாம் நாட்டமே இல்லை. இதைவிட ஏதாவது மடத்தில் யாராவது ஆச்சாரியருக்கு கைங்கரியம் செய்து கொண்டிரு என்று நீங்கள் சொன்னால் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். என்ன ராமானுஜா, இப்படி சொல்லிவிட்டாய்? அடியேன் இந்த பிறவி எடுத்ததே மற்றவர்களுக்கு சேவை செய்யத்தான் என்று நான் எண்ணுகிறேன். இந்த சமுதாயத்தில் இருக்கும் அவலங்களை
களைய வேண்டும் என்பதே என் மனதில் மேலோங்கி இருக்கிறது. அதனால் பொருளீட்ட வேண்டும் என்ற உந்துதலே என் மனதில் இல்லை. அடியேன் நம் சம்பிரதாயத்திற்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் இன்னும் நிறைய இருப்பதாக அடியேன் எண்ணுகிறேன் மாமா. அந்த பெருமாளின் அனுகிரகத்தாலும் உங்களைப் போன்ற உயர்ந்த வைஷ்ணவர்களின் ஆசீர்வாதத்தாலும் நிச்சயம் இதை செய்வேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதனால் தாங்கள் சொன்ன பாடசாலைக்கு சம்பாவனையில் நாட்டமுள்ள வேறு யாரையாவது அனுப்பி வையுங்கள். நேரம் கிடைக்கும்போது நிச்சயம் அந்த பாடசாலைக்கு சென்று அடியேனால் போதிக்க முடிந்த பாடங்களை ஒரு சேவையாக போதிக்க வருகிறேன். உன் உயர்ந்த உள்ளத்திற்கு நிச்சயம் நீ உயர்ந்த நிலைக்கு உயர்வாய் ராமானுஜா. சரி, நீ உன் பணியை தொடங்கு. நான் கோவில் வரை சென்று விட்டு வருகிறேன். சரி மாமா. வாருங்கள் வாருங்கள். நமஸ்காரம். என்ன சுவாமி இது? முன்கூட்டியே நான் வரப்போவதாக இருக்கிறேன் என்று ஒரு தகவல் சொல்லி இருக்க கூடாதா? அடியேன் தகுந்த ஏற்பாடுகளை செய்திருப்பேனே. அப்படி ஒன்றும் அதற்கு அவசியம் இல்லையே. நானும் எல்லோரையும் போல வந்து பெருமாளை சேவித்து விட்டு போகிறேன். சரிதான். மற்றவர்களும் நீங்களும் ஒன்றா? நீங்கள் பிரத்யேகமான ஒரு நபர் இல்லையா? கூரம் முழுவதுமே உங்கள் கையில் தானே? இல்லை பட்டரே, அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். யார் கையிலும் எதுவும் இல்லை. பகவானின் கையில்தான் இந்த பிரபஞ்சமே இருக்கிறது. நாம் எல்லோரும் அவனின் கைப்பாவைகள். உண்மைதான் சுவாமி. ஆனால் இதை எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறார்கள்? உங்களைப் போன்று லட்சத்தில் ஒருவர்தான் பகவானே அனைத்து காரணங்களுக்கும் காரணம் என்று நினைக்கின்றனர். சரி, இன்று வெள்ளிக்கிழமை ஆயிற்றே. பெருமாளுக்கு அலங்காரம் எல்லாம் பலமாக இருக்குமே. ஆஹா, அருமையான அலங்காரம். அதைத்தான் சொன்னேன். நீங்கள் வருவதாக முன்கூட்டியே சொல்லியிருந்தால் ஏதாவது பிரத்யேகமாக பிரசாதம் தயார் செய்திருப்பேன். இல்லை பட்டரே, பகவானுக்காக பிரசாதம் செய்ய வேண்டுமே தவிர ஒரு மனிதனுக்காக அது இருக்கக்கூடாது. பெருமாளின் கருணா கடாட்சம் நம்மீது பட வேண்டும் என்றுதான் கோயிலுக்கு வருகிறோம். அவனின் பிரசாதம் என்று சிறு துளசியை கொடுத்தாலும் அதை மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்பவன் தான் உண்மையான பக்தன். வாஸ்தவம். சரி, எங்கே அன்னதான பிரபுவை காணோம்? யாரை கேட்கிறீர்கள்? வேறு யாரை கேட்கப் போகிறேன்? உங்கள் திருக்குமாரர் கூரேசரைத்தான் கேட்கிறேன். பல காத தூரத்திற்கு அன்னதான பிரபு என்று அவர் புகழ் பரவி இருக்கிறதே. அது பெருமாளின் அனுக்கிரகம். இந்த அன்னதானம் என்பது கூரேசன் புத்தியில் உதித்த சத்விஷயம். நான் என் ஜமீனில் பணியாற்றுபவர்களுக்கு மட்டும்தான் ஒவ்வொரு வருடமும் விளைச்சலில் இருந்து ஒரு பங்கை தானமாக கொடுத்து கொண்டிருந்தேன். ஆனால் கூரேசன் தான் அனைவரும் பயன்படும் வகையில் அன்னதானத்தை தொடங்கினான். அதன் மூலம் என்னை விட ஒரு நிலை உயர்ந்து விட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும். தங்களின் உதார குணத்தை அவர் அப்படியே கொண்டிருப்பது நீங்கள் செய்த பெரும் பேறு. பெற்றோர் சேர்த்து வைத்த செல்வத்தை கிட்ட காரியங்களில் சீரழிக்கும் எத்தனை பிள்ளைகளை பார்த்திருக்கிறோம். ஆமா, அப்படிப்பட்ட ஒருவனாக இல்லாமல் முத்தான ஒரு பிள்ளையை நாங்கள் பெற்றிருப்பது பெருமாளின் அனுகிரகம்தான். நிச்சயமாக. சரி, கூரேசர் இங்கு வருவார் இல்லையோ? நிச்சயம் வருவான். அன்னதானம் நடக்கும் போது நாங்கள் யாராவது அங்கு இருக்க வேண்டும் என்பதில் அவன் தீவிரமாக இருக்கிறான். பணியாளர்களிடம் அதை ஒப்படைத்து விட்டு வர அவன் மனம் ஒப்புவதில்லை. ஆமாம், அதுவும் நல்லதுதான். பணியாளர்களை முழுக்க முழுக்க நம்பிவிட முடியாதே. பகவான் பலதரப்பட்ட குணாதிசயங்களை கொண்ட மனிதர்களை படைக்கிறான். அவரவரின் கர்ம வினைக்கேற்ப ஒருவனுக்கு பேராசையையும், ஒருவனுக்கு மன்மோகத்தையும், ஒருவனுக்கு பிறர் பொருள் கவரும் கள்ள புத்தியையும் கொடுக்கிறான். அப்படிப்பட்ட ஒருவன் எங்கள் பணியாளர்களில் இருந்து விட்டால் அதனால் அன்னதானம் பெறும் ஏழை எளியவர்கள் பாதிக்கப்படுவார்களே. அதற்காக வேணும் அங்கே ஒருவர் இருக்க வேண்டியதாகி விடுகிறது அல்லவா? ஆமாம் ஆமாம். சரி, வாருங்கள், வரதனை சேவிக்கலாம். இல்லை இல்லை, கூரேசன் வர வேண்டும். அன்னதானத்தை தொடங்கி வைத்துவிட்டு பரம பாகவதர் ஒருவருக்கு பிரசாதத்தை தந்த பிறகே அவன் அங்கிருந்து கிளம்புவான். அதற்கு பிறகே பெருமாளை தரிசிப்பான்.
அது அவன் பழக்கம். அப்படி பாகவதர் கைங்கரியம் செய்யும் அவன் இல்லாமல் நாங்கள் பெருமாளை சேவிக்கப் போவது கிடையாது. இது எங்கள் பழக்கம். அதோ உங்கள் திருக்குமாரர் வருகிறார். வணக்கம். வாரும் குரேசரே, தங்களை பற்றித்தான் இப்போது பேசிக் கொண்டிருந்தோம். அடாடாடாடாடாடா. எந்தெந்த ஊரிலிருந்து வருபவர்கள் எல்லாம் கூரத்தில் தாங்கள் செய்யும் அன்னதானத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார்கள் என்றால் நீங்கள் செய்யும் சத்விஷயத்தின் புகழ் எவ்வளவு தூரம் பரவியிருக்கிறது என்று பார்த்துக் கொள்ளுங்களேன். அப்படியா? அது அடியேன் பாக்கியம். எப்பேற்பட்ட சிரேஷ்டமான குடும்பம். உங்கள் தந்தையோ கூரத்தில் ஆதிகேசவன் கோயிலுக்கு பொருளுதவி செய்கிறார். அவ்வப்போது இங்கே காஞ்சிக்கு வந்து வரதனுக்கு ஏதேதோ செய்கிறார். பட்டரே, சுவாமி, நீங்கள் சொன்னதும் தான் ஞாபகம் வருகிறது. என்ன கணக்கு பிள்ளை, கோயில் அதிகாரியை பார்த்து பேசிவிட்டீர்களா? பேசிவிட்டேனே சமான். எல்லா ஏற்பாடுகளும் செய்தாகிவிட்டதல்லவா? ஆயிற்று. நாளையே பணியை தொடங்கி விடுவார்கள். ஆமாம் அப்பா. நானும் கணக்கு பிள்ளையும் சென்று படிகள் எப்படி வடிவமைக்கப்பட வேண்டும், பக்தர்கள் அந்த படிகளில் ஏறி இறங்கும் போது வழுக்காமல் இருக்க என்னென்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் விரிவாக பேசியிருக்கிறோம். குறுக்கிடுவதற்கு மன்னிக்க வேண்டும். அடியேனால் ஆவலை அடக்க முடியவில்லை. படிகள், கோவில் அதிகாரி என்றெல்லாம் நீங்கள் பேசுவதால் நம் கோவிலில் ஏதோ நீங்கள் செய்யப் போவதாக தோன்றுகிறது. ஆமாம் பட்டரே, காஞ்சி தேவராஜனை சேவிக்க வரும் பக்தர்கள் 20-25 படிகள் ஏறித்தானே சன்னதிக்கு போகிறார்கள். மலையேறுவதும் படியேறுவதும் பக்தியோடு ஆரோக்கியத்தையும் அதிகரிக்கும் அல்லவா? அதனால்தான் அப்படி வடிவமைத்திருக்கிறார்கள் என்று அடியேன் நினைக்கிறேன். நீங்கள் நினைப்பது முற்றிலும் சரியே. ஆனால் அந்த படிகள் சில இடங்களில் துருத்திக் கொண்டும் கூர்மையாகவும் சற்றே ஏற்ற இறக்கமாகவும் இருப்பதை பற்றி தந்தை சொல்லிக்கொண்டே இருப்பார். அதனால்தான் சிறியதாக ஒரு யோசனை தோன்றியது. அந்த படிகள் அத்தனைக்கும் தங்க முலாம் பூசிய தகடுகள் வேய்ந்து விட்டால் நன்றாக இருக்கும் என்று தோன்றியது. அதை செயல்படுத்தத்தான் அதிகாரியிடம் பேசி அவரிடம் அனுமதி வாங்கினோம்.